ஹலோ நண்பர்களே, குவைத்தில் 8 பேருக்கு மரண தண்டனை தூக்கில் போடும்படி குவைத் அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்து 26 பேர் உயிரிழந்திருக்காங்க. நம்முடைய தமிழர்களும் இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளியாயிருக்கு. மொத்தமாக 5 செய்திகள் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் 8 பேரை உடனடியாக தூக்கில் போடும்படி குவைத்தினுடைய நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் நிறையா தூக்கு தண்டனை கைதிகள் இருக்கிறாங்க, வழக்குகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் 8 பேரினுடைய அந்த வழக்குகள் அப்படிங்கிறது முடிவடைந்து குற்றவாளிகள் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதனால் இந்த 8 நபர்களும் உடனடியாக தூக்கில் போடப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர்கள் அந்த தூக்கில் போடப்பட்டு இறந்த பிறகு அவர்கள் உயிர் போயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பது முதற்கொண்டு எல்லாருமே அந்த இடத்துல இருக்கணும். குவைத்தினுடைய பொது வழக்குரைஞர், அதே போல் உள்துறை அமைச்சக அதிகாரிகள், பிற சம்பந்தப்பட்ட நிறுவனங்களினுடைய அதிகாரிகள் இந்த தூக்கில் போடும் பொழுது உடன் இருப்பார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் 8 நபர்களில் பெண்களும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. யார் யார் எந்தெந்த நாடுகளை சார்ந்தவங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் டீட்டெயிலாக வெளியிடப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது செய்தி, குவைத்தினுடைய சுபான் ஏரியாவில் ஒரு இராணுவ வீரரை நாய் கடிச்சிருச்சு. இதனால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்காரு. 2 நாளைக்கு முன்பு ஒரு குழந்தையை இதே மாதிரி ஒரு நாய் கடித்து அந்த குழந்தை ஐசியூ வார்டில் சேர்க்கப்பட்டு இன்னுமே அதான் மருத்துவமனையில் இருக்குது. குவைத்தினுடைய சுகாதார அமைச்சகம் இந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது தெருநாய்கள்கிட்ட இருந்து எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடித்த உடனே, அதாவது இந்த மாதிரி நாய் தொல்லைக்கு யாராவது ஆள்பட்டால், உங்களை கடித்தாலும் கடிக்கலைனாலும் சரியாக லைட்டாக கீறி இருந்தால் கூட கண்டிப்பாக வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் நாய் தொல்லை அப்படிங்கிறது எந்தெந்த ஏரியாக்களில் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த செய்தி, குவைத்தினுடைய பல இடங்களில் கிரிப்டோ கரன்சி மைனிங் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதற்கு தற்பொழுது குவைத் அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிப்டோ கரன்சிக்கான மைனிங் அப்படிங்கிறது அதிக அளவில் எரிபொருளை செலவழிக்கும். அதாவது குவைத்தினுடைய கரண்டை அதிக அளவில் இந்த மைனிங் செலவழிக்கும். அதனால் கிரிப்டோ கரன்சி மைனிங் குவைத்தில் செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி மைனிங் அப்படிங்கிறது எதற்காக செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிட்காயின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ நம்ம இந்த பிளாக் செயினில் ஒரு கிரிப்டோ கரன்சியை நம்ம வாங்குகிறோம்னா நமக்கு ஒரு நம்பர் 64 இலக்க நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, ஹாஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை உருவாக்குவதற்கான ஒரு இடம் தான் இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங் அப்படிங்கிறது. இந்த மைனிங்கில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ், மென்பொருள்கள், அதே போல் ஹார்ட்வேர்ஸ்லாம் இதில் ஈடுபடுத்தப்படும் இந்த வேலைக்காக. இதற்கு அதிக அளவில் எரிபொருள் செலவு ஆகும். அதனால் இந்தியா போன்ற நாடுகளில் இதற்குன்னு தனி வரியை போட்டிருக்காங்க. ஆனால் குவைத்தில் அந்த மாதிரி வரி கிடையாது. அதனால் 1000 இடங்களில் குவைத்தில் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி மைனிங் பல நபர்களால், தனிநபர்களால் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ குவைத்தில் இதற்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. நான்காவது செய்தி, குவைத்தினுடைய ஹவல் ஏரியாவில் ஒரு வெளிநாட்டவருடைய கார் கண்ணாடியை உடைச்சு உள்ளே இருந்து 1500 தினார் பணத்தையும் அதில் இருந்த தஃப்தர்னு சொல்லக்கூடிய அந்த காருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் புக்கையும் எடுத்துகிட்டு போயிருக்கு ஒரு திருட்டு கும்பல். தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விரைவிலேயே அவர்கள் கைது செய்யப்படுவாங்க அப்படின்ட்டு குவைத்தினுடைய அரசு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் அதிகரித்து வரக்கூடிய இந்த குற்றங்களுக்கு எதிராக உள்துறை அமைச்சகம் தீவிரமாக பாதுகாப்பு பிரச்சாரங்களை நடத்திக்கிட்டு இருந்தாலும், அந்தந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக செயல்படணும். உங்களுடைய பகுதிகளில் இந்த மாதிரி இல்லீகலான நபர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா உடனடியாக 112 அப்படிங்கிற உள்துறை அமைச்சகம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்னு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. கடைசி செய்தி, நம்முடைய இந்தியாவினுடைய ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் 26 நபர்கள் உயிரிழந்திருந்தாங்க. சவுதி அரேபியாவிற்கு அரசு முறை பயணமாக வந்திருந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவசரமாக திரும்பி இந்தியாவிற்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்துச்சு. அதாவது பஹல்காம் பகுதியில், ஜம்மு காஷ்மீரினுடைய பஹல்காம் பகுதியில் நேற்று ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதம் நடத்தியிருந்தாங்க. இதில் 26 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க இப்போ வரைக்கும். இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டை சார்ந்த டாக்டர் பரமேஸ்வரம் மற்றும் 83 வயது சந்துரு அப்படிங்கிற ஒரு நபரும் பலத்த காயங்களோட அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை எடுத்து வராங்க. இது தவிர 57 வயசு பாலச்சந்திரா அப்படிங்கிறவர் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த உடனே அவருக்கு நெஞ்சு வலி அவருமே சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ஒரு அமைப்பை இந்தியா சொல்லியிருக்காங்க. அதாவது தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதை செய்திருக்கணும் அப்படின்ட்டு இந்தியா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு 2019 அந்த சிறப்பு பிரிவு 370 நீக்கினதற்கு பிறகு தான் இந்த குழு உருவாகிருக்கும். அதற்கு பிறகு இணைய வழியிலேயே நிறையா கருத்துக்களை, அதாவது இந்த காஷ்மீரை விடுதலை பெற வைக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை நிறையா சமூக ஊடகங்களில் இந்த குழு பரப்பி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க.
இவங்கள 2023லேயே தீவிரவாத குழுக்களாக இந்திய கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. தற்பொழுது இந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் விட்டு வைக்கப்பட மாட்டாங்க. இந்தியாவினுடைய இராணுவம் இவர்களை தேடி அழிக்கும் அப்படின்ட்டு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் அங்கே அதாவது ஜம்மு காஷ்மீரில் நம்முடைய இந்தியர்கள் இறந்திருக்காங்க நிறைய பேர், அவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்திக்கிட்டு இருக்கு இந்திய கவர்மெண்ட். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்